Now, I would request Comrade K. Balakrishnan, the chairman of the reception committee of the 24th Congress of the Communist Party of India Marxist. He will now deliver his speech to this inaugural session. Respected Chairman, delegates and observers of the 24th Congress of the Communist Party of India Marxist, members of the Politburo and the Central Committee, respected left party leaders who have come over here to greet the party Congress, and our special guests, media friends, and comrades, brothers and sisters who are here to attend the inaugural session of the party Congress. We convey our revolutionary greetings to you all on behalf of the reception committee. We deem it an honor to welcome you all on behalf of the reception committee and on behalf of the toiling masses of Tamil Nadu. We convey our hearty greetings and thanks to the Central Committee of the party for giving us the golden opportunity to hold the 24th Congress of our party in Tamil Nadu. We welcome you all, showering you on the internationally renowned Madurai Malligai jasmine petals. We welcome you to all to Tamil Nadu and the city of Madurai, wherein ancient Tamil poet Kaniyan Pungunanar sang about the unity of the world and universal brotherhood by saying, Yadum Ure Yavarum Kelir. A detailed welcome address has been circulated to you all. I don't want to take up much of your time by reading all those pages. I request you to accept as I read the welcome address in whole. But at the same time, I want to bring only some aspects of this address in order to save the time. That too, in Tamil, I want to express my address. அன்புள்ள அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து நீதி கேட்டு போராடிய கண்ணகியின் குரலுக்கு பாண்டிய மன்னனுடைய கோட்டை கொத்தளங்கள் அதிரமடைந்த மதுரை மாநகரில் மோடி ஆட்சியின் அதிகார பீடத்தை தகர்த்தெறிவதற்கு கங்கணம் கட்டி செயல்படுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநாடு நடைபெறுவது சால பொருத்தம் என்றே நாங்கள் கருதுகிறோம். 24வது மாநாட்டை நடத்த வேண்டும் என்று எங்களை பணித்து எங்களை அழைத்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த மாநாடு நடக்கிற இந்த நேரத்திலே தமிழகத்திலே மகத்தான பங்கினை ஆற்றி வருகிறது. வாச்சாத்தி என்கிற குக்கிராமத்தில் அந்த ஊரை அந்த கிராமத்தையே தவிடுபொடியாக்கி 18 பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த கொடுமையை எதிர்த்து நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி 250க்கு மேற்பட்ட காவல்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை அதிகாரிகள் குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்கிய அந்த நீதியை பெற்றுத்தந்திருக்கிற மகத்தான வரலாறு படைத்தது நம்முடைய செங்கொடி இயக்கம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 6ஆம் தேதி நடைபெறுகிற நம்முடைய செங்கொடி பேரணியை அந்த வாச்சாத்தியிலே பாதிக்கப்பட்ட பெண்கள் செங்கொடி அசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார் என்பதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி செங்கொடி வரலாற்றில் எண்ணற்ற தியாகங்களை படைத்திருக்கிற இந்த நிலையில் அவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்துதான் இந்த மாநாடு மிக சிறப்பாக இங்கே நடைபெற நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மொழி உரிமை, தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை உருவாக்கிய வரலாற்றிலே செங்கொடி இயக்கத்துக்கு முக்கியமான பங்கு உண்டு. மொழி வழி அடிப்படையிலே மாநிலத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உருவாக்கிய மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிற அந்த குரலை முதலிலே எழுப்பியது தமிழக சட்டப்பேரவையிலே கம்யூனிஸ்டுகள் என்கிற பெருமை நமக்கு உண்டு.
நாடாளுமன்றத்திலே சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்கிற பெயராக மாற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை தோழர் ராமமூர்த்தி அவர்கள் முன்மொழிந்தார்கள். ஆனால் அந்த தீர்மானம் அவையிலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிற போது அவர் அவையிலே இருக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை மேற்கு வங்காளத்தை சார்ந்த வங்காளியாக இருக்கிற பூபேஷ் குப்தா தான் நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தி வாதம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் செங்கொடி இயக்கத்தினுடைய அவருடைய பண்பு எத்தனை என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்படி மொழி அடிப்படையிலே மாநிலம், மொழி உரிமை, எந்த ஒரு மொழியை திணிப்பதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற அத்தகைய உரிமைகளை எல்லாம் மகத்தான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பாஜக இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எண்ணற்ற பாசிச குணம் கொண்டிருக்கிற அந்த ஆட்சி இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை தவிடுபொடியாக்கி ஒரே நாடு ஒரே தேசம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய அதை எதிர்த்து தொடர்ந்து களம்களை கொண்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுவரை செய்து தென்னகத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பது, அதேபோல இந்தி மொழி திணிப்பு, அதேபோல மும்மொழி திட்டம், புதிய கல்வி திட்டம், ஜிஎஸ்டி, மாநில உரிமைகளை பறிப்பது, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுப்பது போன்ற எல்லா விதமான மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த தாக்குதல்களை எதிர்த்து தொடர்ந்து வலுவான குரல் எழுப்புவர்களாக தமிழக மக்கள் முத்திரை பதித்து வருகிறார்கள் என்பதை நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிற தேர்தலில் பாஜக எத்தனை வேஷம் போட்டாலும் ஒரு இடத்திலே கூட பாஜக வெற்றி பெற முடியாது, படுதோல்வி அடைய வைத்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். 2014 தேர்தல், 2019 தேர்தல், 2024 தேர்தல்கள் எல்லாவற்றிலேயும் பாஜக படுதோல்வி அடைந்தது. அதனுடைய கூட்டணி கட்சிகள் படுதோல்வி அடைந்திருக்கிறது. 19லேயும் 20லேயும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40க்கு 40 இடங்களையும் பெற்றி இந்தியாவிலே 100% பாஜகவை வீழ்த்திய மாநிலம் தமிழ்நாடு என்கிற பெருமை படைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட தோல்விகளை சகித்து கொள்ள முடியாமல் தான் வருகிற 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் மிரட்டி ஆட்டி படைத்து கூட்டணியிலே சேர்த்து கொள்ள முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிந்து சென்ற அதிமுகவை இணைத்து எப்படியாவது தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள். நிச்சயமாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், அதிமுக பாஜகவோடு கூடு சேருவதற்கான முகாந்திரங்கள் இருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில், ஏன் இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்த தேர்தலிலே பாஜக ஒரு மூழ்குகிற கப்பலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2026 அதிமுக என்கிற கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் மூழ்குகிற கப்பலில் சேர்ந்து அவர்கள் கரை சேர முடியாது. அவர்களோடு சேர்ந்து கடலிலே மூழ்குகிற நிலைமைதான் அவர்களுக்கும் ஏற்படும் என்று சொல்லி கடந்த தேர்தலிலே பாஜகவை முகமில்லாமல், முகவரி இல்லாமல் விரட்டி அடைத்த அந்த வரலாற்றை மீண்டும் தமிழகத்திலே எப்போதும் செய்து காட்டுவோம் என்பதை இது உறுதியேற்கிற மாநாடாகத்தான் இந்த மாநாடை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். மற்றபடி இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களாலான எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். மாநில அளவிலே வரவேற்பு குழுக்கள், மாவட்ட அளவிலே வரவேற்பு குழுக்கள் இன்று பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை இணைத்து இந்த மகத்தான பணியினை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கடந்த 6 மாத காலத்தில் ஏராளமான கருத்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பிரச்சார இயக்கங்கள், சுவர் விளம்பரங்கள், தெருமுனை கூட்டங்கள் என்கிற அடுக்கடுக்கான பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். கலைக்குழுக்கள், நாடக குழுக்கள் மூலமாகவும் தமிழகத்தினுடைய 8 திசையிலேயும் எங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து சென்றிருக்கிறோம். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி படைத்திருக்கிற கட்சி என்று சொல்லாவிட்டாலும் கூட
நாங்கள் இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய வீடு வீடாக சென்று நிதி வசூலுக்கு சென்றபோது நாங்கள் சென்ற இடங்களெல்லாம் மக்கள் தாராளமாக நிதியை வாரி வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அணுகியதில் 98% மக்கள் எங்களுக்கு இன்முகத்தோடு நிதியை வழங்கி இந்த மாநாட்டை வெற்றி பெறுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் நிதியளித்தவர்கள் எல்லாரும் நம்முடைய ஆதரவாளர்கள் என்று சொல்ல முடியாது, நமக்கு நேசம் நமக்கு நம்முடைய உறுப்பினர்கள் என்று சொல்ல முடியாது. பல்வேறு அரசியல் கட்சியிலே இருக்கிற உழைப்பாளி மக்கள் கூட மார்க்சிஸ்ட் கட்சி என்று சொல்லுகிற போது அவர்கள் மன வாஞ்சையோடு நிதியளித்திருக்கிற அந்த பெருமையை எட்டி பார்க்கிற போது நிச்சயமாக பல்வேறு அரசியல் கட்சிகள், அரசியல் சார்பற்ற மக்கள் மத்தியிலே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய இதயத்திலே ஒரு நிரந்தரமான இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை எங்களால் அடையாளம் காண முடிகிறது. எங்களையெல்லாம் நெகிழ்ச்சி அடைகிற பல சம்பவங்கள் இருந்தாலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பச்சிளம் குழந்தைகள் 5வது 6வது 8வது 10வது படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கிற ₹1 ₹2 என்கிற அன்றாட செலவுகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொள்வதற்காக அந்த சேர்த்த பணத்தை அவர்கள் மனமு வந்து மேடைகளிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பணிக்காக நாங்கள் இதை ஒப்படைக்கிறோம் என்று அவர்கள் 1000 ₹2000 அள்ளி கொடுக்கிற நிகழ்ச்சி எங்களை மிகவும் நெகிழ்ச்சியடை செய்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லி காட்ட விரும்புகிறேன். எனவே மக்களுடைய இதயங்களிலே இடம்பெற்றிருக்கிற அந்த மகத்தான ஆதரவை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் நம்முடைய முக்கியமான கடமை என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இந்த மாநாடு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தாலும் கூட வந்திருக்கிற பிரதிநிதிகளுக்கு 5 நாட்கள் 6 நாட்கள் அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வது, இந்த மாநாட்டிலே முதன்முறையாக சைமல்ட் ஏக காலத்திலே மொழிபெயர்க்கிற அந்த தொழில்நுட்பத்தை உட்பட பயன்படுத்தி இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்தாலும் எங்களையும் மீறி உங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வதிலே சில குறைகள், சில பற்றாக்குறைகள் ஏற்படும் என்று சொன்னால் அதையெல்லாம் நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக இந்த மாநாடு நடத்துவதன் மூலம் தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வலுமிக்க இயக்கமாக மாற்றுவதற்கான அந்த உறுதியினை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது வெறும் கூடி கலைகிற மாநாடாக இருக்காது. நாளைய தினம் மாநில உரிமைகளை பாதுகாக்கிற கருத்தரங்கம் இங்கே நடைபெற இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்கிறார்கள், கேரள முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், நம்முடைய கர்நாடகத்தினுடைய அமைச்சர் சுதாகர் கலந்து கொள்கிறார், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். 6ஆம் தேதி 5 லட்சம் மக்கள் மதுரை மாநகரை குலுங்க செய்யக்கூடிய அளவுக்கு 25,000 செந்தொண்டர் பேரணியோடு மகத்தான ஒரு வெற்றி விழா, மகத்தான அந்த பேரணி நடைபெற இருக்கிறது. எனவே இந்த மாநாடு கூடி கலைகிற மாநாடாக இருக்காது. தமிழகத்தினுடைய அரசியல் முகத்தோற்றத்தை மாற்றுகிற ஒரு இடதுசாரி மாற்றத்தை உருவாக்குகிற, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பலமான மாற்று இயக்கம் என்கிற அந்த மாற்றத்தை உருவாக்குகிற திருப்புமுனை மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, மீண்டும் உங்கள் எல்லாரையும் மாநாட்டுக்கு வருக என வரவேற்று அமைகிறேன். லாங் இன்குலாப் ஜிந்தாபாத், லாங் லீவ் CPIM, லாங் லீவ் 24th Congress of the party. With these words, I conclude my welcome address. Thanking you all.